அனைவருக்கும் வணக்கம், அன்பான வணக்கம், காலை வணக்கம், கனிவான வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இன்றைய தலைப்பு புத்திர தோஷம். புத்திர தோஷம் என்றால் என்ன? புத்திர தோஷம் என்பது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் வேறுபடும். பொதுவாக எந்த லக்கணமாக இருந்தாலும் 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். அந்த புத்திரஸ்தானத்தை ஆண் பெண் இருவரும் நட்சத்திர பொருத்தங்கள் பார்ப்பது மட்டுமின்றி ஜாதக ரீதியாக புத்திரஸ்தோஷம் பாதிக்கப்பட்டால் குழந்தை யோகம் உண்டா, தடை உண்டா என்பதை பற்றி நன்கு தீர்மானிக்க வேண்டும். இந்த நேரத்திலே புத்திரதோஷம் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும், எந்த லக்கணத்திற்கு அது எப்படி ஏற்படும் என்பதை பற்றி தான் காண இருக்கின்றோம். லக்கணப்படி உங்களுக்கு முதல் லக்கணமான மேஷ லக்கணத்தை பற்றி குறிப்பிட ஆசைப்படுகிறேன். மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்கள் மேஷ லக்கணத்தில் 5ஆம் இடம் சிம்மம், சிம்மத்தின் அதிபதியான சூரியன், கன்னி, துலாம், விருச்சகம், மீனம் போன்றவை இருந்தால் புத்திர தோஷம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதேபோல் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்கள் ரிஷப லக்கணத்தில் 5ஆம் இடமான கன்னியில் சுக்கிரன் இருந்தாலும், புதன், துலாம், மேஷம், தனுசில் இருந்தாலும் புத்திர தடை ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அதனால் இன்றைய நிலவரப்படி 2 லக்கணங்களை பற்றி பார்த்திருக்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு நாளை நிகழ்ச்சியில் நாளை மீண்டும் இன்னும் மீதி இருக்கக்கூடிய 10 லக்கணங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். புத்திர தோஷம் என்பதுதான் இன்றைய தலைப்பு. உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.